எஸ்ஐ கொலை வழக்கில் கொலையாளி மணிகண்டன் என்கவுண்டரில் உயிரிழப்பு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உடுமலையில் உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்றவர் போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் கொலையாளி மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உடுமலையில் உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்றவர் போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழப்பு அண்மை செய்தி. திருப்பூர் எஸ்ஐ கொலை வழக்கில் என்கவுண்டரில் கொலையாளி உயிரிழந்திருக்கிறார். இருவர் போலீசிடம் சரணடைந்த நிலையில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கில் கொலையாளி மணிகண்டன் என்கவுண்டரில் உயிரிழப்பு அண்மை செய்தி. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் பர்வேஸ் இணைகிறார். பர்வேஸ், விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துல குடிமங்கல சிறப்பு காவல் உதவியாளராக பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு சண்முகவேலு. நேற்று அதிகாலை ஒரு குடும்ப பிரச்சனை காரணமா ஒரு பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க குடும்ப பிரச்சனை காரணமா விசாரிக்க போறாரு. அப்ப அப்பா 2 மகன்கள் சேர்ந்து அவர் கழுத்தை வெட்டி படுகொலை பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்து தொடர்ந்து காவல்துறையினர் அவங்கள தேடும் பணியில தீவிரமா ஈடுபட்டு இருந்தாங்க. இந்நிலையில அப்பா மூர்த்தியும் மகன் தங்கப்பாண்டியனும் நேற்று காவல் நிலையத்தில் சரணடைந்ததா தகவல் கிடைச்சது. இந்த சம்பவத்துல முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் காவல்துறையினர் தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில இந்த சம்பந்தப்பட்ட இந்த இடத்துக்கு அருகே இருக்கிற உப்பாறு ஓடை என்ற பகுதியில மணிகண்டன் பதுக்கி இருந்ததா காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனை தொடர்ந்து குடிமங்கலம் எஸ்ஐ சரவணன் அவர்கள் அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அவர் சரவணனை தாக்க முற்படுறாரு. இதனால பாதுகாப்பு கருதி சரவணன் மணிகண்டனை சொல்றாரு. இதனால மணிகண்டன் உயிரிழந்திருக்காங்க. தற்போது மணிகண்டனின் உடலானது உடுமலை அரசு மருத்துவமனையில இருக்கு. மேற்கொண்டு காவல்துறையினர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது நடந்தது கொடுத்து விரிவான தகவலோட மீண்டும் இணைகிறேன். பர்வேஸ், உயிரிழந்தவருக்கு வயது என்ன? இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு சரியாக நடந்தது? இந்த சம்பவம் இன்னைக்கு அதிகாலை இந்த காலை 6:30 மணி அளவு நடந்திருக்கு. இவங்களுக்கு வேற பணம் இதெல்லாம் இல்லாதனால இவன் எங்க போறதுன்னு தெரியாம அந்த தோப்பு அருகிலேயே ஒரு ஓடையில பதுங்கி இருந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. இவருக்கு வயது ஒரு 35 வயதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப ஒருவர் சரணடைந்திருக்காரா இந்த விவகாரத்துல? அது கொலையாளியோட மற்ற நபரின் நிலவரம் என்ன? இல்ல, அப்பா மூர்த்தி 2 மகன்கள் தான் முக்கிய குற்றவாளி. அதுல ஒரு மகன் தங்கப்பாண்டியனா அப்பா மூர்த்தி ஏற்கனவே நேற்று திருப்பூர் காவல் எஸ்பி அலுவலகத்துல சரணடைந்ததா சொல்றாங்க. இப்ப மணிகண்டன் தான் இதுல முக்கிய குற்றவாளி. இந்த எஸ்ஐய கொடூரமா வெட்டி கொள்றதுக்கு மணிகண்டன் தான் முக்கிய குற்றவாளியா இருந்திருக்காங்க. அதனால மணிகண்டனை ஒரு குற்றவாளியா காவல்துறையினர் தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்ப மணிகண்டன் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா? ஆமா, திண்டுக்கல் மாவட்டத்துல ஏற்கனவே மணிகண்டன் மேல 307 கொலை முயற்சி வழக்கு, அப்புறம் அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல SC/ST ஆக்ட்ல அடிதடி கேஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 வழக்கு அவர் மேல நிலுவையில் இருக்கு. இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பர்வேஸ். சிறப்பு எஸ்ஐ கொலை வழக்கில் கொலையாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை 6 மணியளவில் நடந்த இந்த நிகழ்வில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அதிமுக MLA தோட்டத்தில் விசாரணைக்கு சென்ற எஸ்ஐ சண்முகவேல் கொலை செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒரு குற்றவாளி என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உடுமலையில் உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்றவர் போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.